அப்படி பண்ண? என்ன நல்ல மாதிரி பண்ற? டேய் உன் பின்னாடி ஒருத்தன் வரான் பாரு, அவனாடா. டேய், இந்த ஓனர் பையனுக்கு என்னடா பிரச்சனை? சும்மா என்ன சொல்லே இருக்கான். விட்றா, 32 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலன்னு ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். டேய் டேய் டேய், ஏன் பின்னாடி வாங்கடா, எங்கடா தனித்தனியா யாரு? போறீங்க? நான் அபி பேசுறேன். எந்த அபி? உன் கூட ஸ்கூல்ல படிச்சனே அபி. நீயா? டேய் டேய், அந்த கண்ணு என்கிட்ட போட்டு போங்கடா. டேய் டேய், சுரேஷ் ஏன்டா கூப்பிடுறீங்க? அவன் பாட்டுடா, அவன் வந்தவனா அவுட் ஆயிட்டான். எனக்கு எதுக்கு கால் பண்ணி இப்போ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? டேய் டேய் டேய், ஏன் பின்னாடி வாங்கடா, எங்கடா தனித்தனியா போறீங்க? என்ன? டேய் ஸ்குவாட் எதுடா போட்டு வந்தது? சென்னைக்கு இன்டர்வியூக்காக வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. 4-5 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணதுல பேக் டு பேக் இன்டர்வியூஸ் இருக்கு. சரி போ. ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்ல. இங்க யாரையும் தெரியாது. ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல அலோவ் பண்ண சொல்லி கேட்க முடியுமா? இப்போ நீ எங்க இருக்க? கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். இரு வரேன். என்னப்பா பொண்ணு வயசுலாம் கேக்குது, ஒரே ஜாலி தான் போல. ஏய், இந்த ஸ்கூல்லலாம் ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா, அவளை எல்லாரையும் பார்ப்பாங்க. அப்புறம் இந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி கூட சில பொண்ணுங்க இருப்பாளுங்க, அவளுங்களையும் சில பேர் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட நிற்க வைக்க தகுதி இல்லாத சில வேஸ்ட் பீஸுங்களாம் இருக்கும்ல, அவளை விட இவ கேவலமாக இருப்பா. ஏய், நானே அவளை ஸ்கூலில் காக்கா தானே கூப்பிடுவேன். அவளுக்கு இவ்வளோ சீன்லாம் இல்லை. நான் போயிட்டேன், அவன் மண்டைக்கு ஒரு டூருக்கு பஸ் ஏற்றி விட்டுங்கிறேன். ஏய், எங்கே இருக்க? रूम के दिया सुरेश सुरेश रूम के दिया அபி, நீ ஏன் ரூம்லேயே தங்கிக்க அபி, நான் தனியாக தான் இருக்கேன். 2 BHK 2 பெட்ரூம் இருக்குது. அதெல்லாம் முடியாது, நீ பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாரு. சரி இரு. சொல்றா. மச்சான் ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, முடியாது மட்டும் சொல்கிறாரா. நான் சொல்றா. மச்சான் ப்ளீஸ்ரா, டே 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 ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா டே. டேய் பத்த நான் சொல்றா. மச்சான் ஒரு 10 நாள் மட்டும் பிரவீன் வீட்டில் தங்கியேன். எதுக்கு? அந்த பொண்ணை நம்ம வீட்டில் தங்க வைக்க போகிறேன்டா. அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னு சொன்னேன். டேய், அதை அவளை பார்க்கறதுக்கு முன்னாடிடா. இப்போ ஒரு மாதிரி அழகாக தானே இருக்கா. இந்த 10 நாள் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டா கெத்துரா. எனக்கு தெரிஞ்சு இப்போ மொக்க பைசா தான் இருப்பான். உன் வாழ்க்கையில் சில மோசம்லாம் இந்த பொண்ணு இல்லாதனால அவனுக்கு அழகா தரேன். டேய் மயிறு, சொல்கிறது மட்டும் செய்டா. இத்தனை பொண்ணா எனக்கு என்ன யூஸ்? டேய், என் ட்ரெஸ் எதுவும் போட்டுக்கடா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என் ஜட்டிக்குள்ள போட்டுக்கோ. அப்படிங்கிற அந்த ஆலிவ் கிரீன் ஷர்ட் இப்போ ஏற்றுக்கண்டா. டேய் அப்படியே அந்த பெட்ரூம் நீ எனக்கு தான், ஆனால் இப்போ கொடுக்குற அதே 2 தானே கொடுப்பேன். போடாங். அப்புறம் என்னடா கொஞ்சம் செலவாகுமே. செருப்பு கழட்டி அடிப்படா, ஆர்டரும் நிறைய கொடுத்தாச்சு. சரி ஓகே, எனக்கு அது வேணாடா. நீ அவளை ஊருக்கு அமுச்சு விட்ரு. டேய் சொல்கிறேன். நெட்டு முடிஞ்சிச்சு, ஒரு 40 எக்ஸ்ட்ரா பேக் மட்டும் போட்டு விட்றா. சரி பண்ணி தொலைகிறேன். மூஞ்சி விஷயம் பண்ணுறா, அப்போ தான் உடம்புல ஓட்டம். ஓகேடா, வந்துடுச்சு, என்ஜாய் பண்ணு. ரா, இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். நான் கேட்டேன், எல்லாம் ஆக்குப்பைடாக இருக்கான். நீ ஏதாவது கேர்ள்ஸ் பீச்சில் சேர்த்து விட்டுறியா? ஏய், அங்கெல்லாம் செட் ஆகாது. அங்கெல்லாம் ஒரே ரூம்லேயே 5 பேர் தங்குவாங்க. சீச்சி, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அபி சிலிண்டர் தட்டுப்பாடு, மார்னிங் டிஃபன் பதிலாக கஞ்சி தான் ஊற்றுறாங்க. நான் வீட்லேயும் மார்னிங் கஞ்சி தான், ஸோ நோ ப்ராப்ளம். நியூஸில் பார்ப்பியா, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சாம்பார் உள்ள பள்ளி கரப்பாம்பூச்சி, ஏன் சில ஹாஸ்டல் எலி கூட இருக்கும். சொன்னா கேளு. அதனால தான் சொல்கிறேன்,
நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஐயோ யோசிக்கிறாளே. போலாமா? வா உள்ள வா. பேக் கொடு. இல்லை பரவாயில்ல. ஏய் 2 BHK சொன்ன, இங்கே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. ஆமாம், இது ஒன்று, இது ஒன்று. இது ஹால் தான். அபி பரவாயில்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். என்ன நைட்டில் கொசு கடிக்கும், டெங்கு மலேரியா வர கூட சான்ஸ் இருக்குது. பரவாயில்ல, நீ இங்கே படுத்துக்கோ. சுரேஷ், ரெஸ்ட் ரூம்? அங்கே இருக்கு. ஏய் பேச்சுலர் ரூம். இப்போ போ. என்னாச்சு? என்னடா குழந்தை மாதிரி வேலை சாப்பிட்டு தூங்குற? அதுவா, சைல்ட்ஹுட் ஹேபிட். எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் நைட்டில் ஆட்டோமேட்டிக்காக. பிரியடே நீ போய் தூங்கு. ஐயோ அபி, உள்ளே இருந்து ஓட போய் வந்திருக்கான். உன் ஃப்ரெண்ட் எங்க? ஊருக்கு போயிருக்கானா? நான் காலிங் பெல் அடிக்கும்போது கவனிச்சேன். பொண்ணு செருப்பு. வெரி டிடெக்டிவ். அது மெயின்டெனன்ஸ் அக்கோட செருப்புனா? அவளது பச்சை கலர், இது வெள்ளை. கள்ள தொடர்பா இருக்கும் போல. வடக்கன் ட்ரெயினில் இருக்க அண்டர்சர் கோச் மாதிரி நாரிட்டு இருக்க உங்கள் ரூமு இன்னைக்கு ஏசி கோச் மாதிரி மணக்குது. அந்த காலடி தடம் அதுவும் காலம் இல்லை, ஏதோ தப்பா இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். அட்டாமே போயிடுவேன். இங்கே இல்லை, ஃப்ரிட்ஜில் பார்ப்போம். இங்கே ஒலிக்க வைக்க முடியாது. அப்போ இந்த கதவு பின்னாடி இங்கே தான் இருக்கியா சுரேஷ்? ரஜினி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ இன்டர்வியூக்காக வந்திருக்கா. ஒரு 10 டேஸில் கிளம்பிடுவா. எனக்காக விடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. நீயே சொல்லியிருக்கலாம்ல. அவள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுடா. எனக்கும் தங்கச்சிருக்காடா. சே, இவரை போய் தப்பா நினச்சோமே. சுரேஷ், இந்த மாதம் ரெண்டில் 3000 சேர்த்து கொடுத்துரு. கல்யாண செலவுக்காகும்.
ரூல் நம்பர் 1, நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் நீ அந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாது. ஓகே. 2, என் பாஸ்ட்டை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது. எது கீச்சனில் பேர் எழுதி பிடி சைட் அடி வாங்கினியா? அது ஒரு பாஸ்ட்டாக அது வரை கேட்குறாங்க. நெக்ஸ்ட். நீ பேசாதடா. வாரத்துக்கு ஒரு பொண்ணை மாற்றிட்டு இருந்தவன் தானே நீ? ஆமாம்மா, நீ கூட எனக்கு 2 பொண்ணை கரெக்ட் ஹெல்ப் பண்ணியே, ஞாபகம் இருக்கா? அது அறியாத வயசு, தெரியாமல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட். 3, என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நீ ஒரு ஆளு, உன்னை நான் இம்ப்ரெஸ் வாட் a silly girl. சாரிம்மா, ஜோக்கா பேசிந்தியா? ஏய் ரூல் நம்பர் 4, என் பர்மிஷன் எல்லாமே என்னை தொடக்கூடாது. அபி, சுத்தமாக சமைக்க தெரியாது, ஆனால் நல்லா டீ போடுவேன். குடிக்கலாமா? ஏய், நீ எப்படி இவ்வளோ அழகாக மாறின? அழகா? நானா? ஆமாம், பின்ன அப்படியே இருப்பாங்க. பசங்க நாங்கள் அப்படியே தானே இருக்கோம். அது அப்படிதான். அப்படியா? ஸ்கூல் லைஃப் ஜாலியாக போச்சுல்ல? சந்தோஷமாக இருந்தோன்னு ரியலைஸ் பண்ணாமலே சந்தோஷமாக இருந்த டைம் அது. உனக்கு ஞாபகம் இருக்கா? லன்ச் டைமில் உன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ரவுண்ட்ஸ் வருவேன். உன் சாப்பாடை தவிர எல்லாரும் சாப்பாடும் சாப்பிடுவேன் நீ. ஆனால் என் சாப்பாடை மட்டும் வாங்க மாட்டேன். ஏ, அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரியும், உனக்கு நான் காக்கா தானே, என்னை அப்படி தானே கூப்பிடுவேன். நீ அப்படி கூப்பிடும்போதெல்லாம் எனக்கு செம்ம ஹர்ட் ஆகும், கோவம் வரும். சாரிப்பா. ஃப்ரீயாக விடு, நான் அதை எப்பயோ மன்னிச்சிட்டேன். நீயும் அப்போ சின்ன பையன் தானே, நீ தான் இப்போ அப்படி இல்லையே. அடையுது என்ன புதுவித மாயம், கோடையில் வந்த இலையுதிர் காலம், காதல் வந்து நம்மில் சேரும் நீயும் நானும். அடையுது என்ன புதுவித ஜாலம், என் வானில் அத்தனை நீளம், வெண்ணிலவின் நிறம் இங்கு மாறும் நீயும் நானும். தீக்கி வைத்த காதல் யாவும் உன்னிடத்தில் தருவேனே, சேர்த்து வைத்த பாடலை கேட்டு உன்னினரில் விது பேரே. வீசி போகும் பார்வை போதும் உன்னுயிரில் கலப்பேரே, பேச்சிழந்த மௌனம் தனிலே உன் சுவாசம் பேசியதே. அவள் இன்டர்வியூ போயிருக்காடா மச்சான். நான் அபியை சின்சியராக லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா. டேய், இது அப்படிலாம் இல்லைடா, ஏதோ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு. கூச சொல்ல வந்த வார்த்தை என்னுள் மறையா. முன்தினம் பார்த்தேன் கண்ணை காத்தது காதல் பெண்ணே, உன்னிடம் பேச நானே உடன் வருவேனே. முன்தினம் பார்த்தேன் கண்ணை காத்தது காதல் பெண்ணே, உன்னிடம் பேச நானே உடன் வருவேனே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அழுகுற? உன் வேலையை பாருடா. சொல்லு அபி,
என்ன ஆச்சு? என்ன இப்போ உனக்கு? என்னன்னு சொல்லு. இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஒருத்தர் கூட ஞாபகம் வச்சு 12 மணிக்கு எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. அதான் ஒரு மாதிரி இருக்கு. டடடேங். ஹாப்பி பர்த்டே அபி. யாரும் விஷ் பண்ணலாம் இல்லை. இதுக்கப்புறம் உன்னுடைய எல்லா பர்த்டேக்கும் ஷார்ப்பாக 12 மணிக்கு என்னுடைய விஷ் இருக்கும். நீயும் சிரிக்கனா வானத்தில் மேலிருந்து வெளிச்சம் பிடித்து வரவா, நீயும் பறக்கனா கடவுளிடம் 2 ரெக்கை வாங்கி தரவா, உந்தன் வாசம் என்னை சாய்க்க, இந்த தேகம் எங்கும் பூக்க, என்ன கத்தியே என் வாழ்வின் அகத்தியே, என் வாழ்வின் ஆதி நீயே, என் வாழ்வின் அங்கம் நீயே, என் வாழ்வின் அர்த்தம் நீயே. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நான் இன்டர்வியூக்காக சென்னை வரல. அப்புறம் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் என்னை லவ் பண்ணுற மாதிரி பேசினான். நானும் அவனை ஜெனுன்னு நினச்சி அப்பப்போ அவன் கேட்கும்போதெல்லாம் காசு கொடுத்துட்ருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்னை கோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவன் செவலில் பலார்னு அறையிலான் தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு அவனை பற்றி ஒன்றுமே தெரிலன்னு. அவனை பற்றி என்கிட்ட சொன்னது எல்லாமே போய். விடு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், கண்டுபிடிச்சிடலாம். அதான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போகிறேன்ல. வரும்போது மிட் நைட்லேயே வந்தேன், போகும்போது மிட் நைட்லேயே போகிறேன். யாராவது இந்த டைமில் பஸ் புக் பண்ணுவாங்களா? வீக்கெண்ட்ரா, பஸ் கிடைக்கிறது கஷ்டம். பாரு, தூக்கம் மூஞ்சிற வழியுது. நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீ ஒரே பொண்ணையா லவ் பண்ண? நம்பவே முடியல. ஏய், ஸ்கூல் படிக்கிறப்ப அப்படி இருந்தேன். எல்லாரும் ஒரே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்கல்ல. அதுவும் சரிதான். அபி, நான் இன்ஸ்டாவில் சிங்கிள் டு மிங்கிள்னு மாற்றலான்னு இருக்கேன். ஓ, உன் இன்ஸ்டா ஐடி கூட. எதுக்கு? மிங்கிளாவதான். ரூல் நம்பர் 3,
இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, தெரியும்ல. ஹே கூட மிஸ் கிரேசி கேர்ள் 77. என்ன ப்ரோ பேர் இது? லாஸ்ட் வீக் தான் யூசர் நேம் மாற்றினேன். இந்த பட்டாமச்சி ப்ரொஃபைலா? ஆமாம், அதான். ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன். அப்படியும் ஹார்ட்டுக்கும் சேர்த்து ரெக்வெஸ்ட் அனுப்புகிறேன். அக்செப்ட் பண்ணிக்கோ. பழசு, ரொம்ப பழசு. கண்டுபிடிச்சிட்டாளா? நீயும் நல்ல பையனாக தான் இருக்க. பார்ப்போம், ஒருவேளை ஒருவேளை டேய் சுரேஷே, சுரேஷே, டேய் சுரேஷ். நான் நெக்ஸ்ட் மந்த் சென்னை வரேன். அப்போ மீட் பண்ணலாம். எனக்கு ஓகேவான்னு சொல்கிறேன். அபி இப்போவே சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். சரி நல்லா இருக்கட்டும். அவள் வருவாளா? டேய் மச்சான், அவ போயிட்டாளாடா? டேய் மச்சான், என்னாச்சு? என்ன ஒருத்தன் இன்ஸ்டால ஏமாத்தினான்னு சொன்னேன்ல, அது இவன் தான். இவன் எதுக்கு இங்க இருக்கான்? இவனை போ சொல்லு. ஏய், நான் எதுக்குமா போனோம்? இது நான் ரெண்டுக்கு இருக்கிற வீடு. நீ தான் கிளம்பணும். கிளம்பு. நீ தனியா இருக்கன்னு தானே சொன்ன. நீ இன்னும் மாறவே இல்லடா. உன் கூட இவ்வளவு நாள் இருந்ததை நினைச்சாலே சிங்கமா இருக்கு. அபி டேய் அபி, அபி, அபி அபி சாரி அபி. அபி கது தர அபி. அபி அபி சாரி அபி ப்ளீஸ் அபி. அபி சாரி அபி, உனக்கு தான் தெரிய பண்ண. அபி ப்ளீஸ் நீ கதவு தரடி. ப்ளீஸ் நீ கதவு தரடி அபி. ஏன்டா அப்படி பண்ண? என்ன நல்ல மாதிரி பண்ண? ஒரு பொண்ணு லவ் பண்ணு சொல்லிட்டு எப்படி ஏமாத்த மனசு வருது? எச்ச மாதிரி பண்ணிருக்கடா எச்ச. அவளுக்கு ஹெல்ப் பண்ண இங்க கூட்டு வந்தேன். போறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நிக்க வைக்க முடியாது. காக்கானு தான் கூப்பிடுவேன். ஊருக்கு அனுப்பிவிடுறேன்னு சொல்லிட்டு அங்க அழகா இருந்தாலும் காஜி தானே கூட்டு வந்தேன். நேரத்தில் அழகா பார்த்தேன் தானே நீ. நான் ஆச்சுன்னா நீ யாரா? நீயா? அவளை விட இவ கேவலமா இருப்பா. நானே அவளை ஸ்கூல்ல காக்கா